மாருதி சுசுகி நிறுவனம் இந்தியாவில் அனைவரும் எதிர்பார்த்துட்டு இருந்த பிக்கெஸ்ட் லான்ச்சான டிசைரை இன்னைக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்டா இந்த லான்ச்ல ஃபுல் பிரைசிங் ரிவீல் பண்ணிருக்காங்க. LXi வேரியன்ட் 6.79 lakhsக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. VXi வேரியன்ட் 7.79 lakhsக்கும் ZXi வேரியன்ட் 8.89 lakhsக்கும் லான்ச் பண்ணிருக்காங்க. ZXi Plus வேரியன்ட் 9.69 lakhsக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனுக்கு கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியிருக்கும் ஒவ்வொரு வேரியண்ட்டுக்கும். சிஎன்ஜியை பொறுத்த வரைக்கும் VXi வேரியன்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது 8.74 lakhsல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. டாப் அண்ட் ZXi சிஎன்ஜி வேரியன்ட் 9.84 lakhsல இருந்து தொடங்குது. இந்த லான்ச் ஈவென்ட்ல அவங்க குறிப்பிட்ட முக்கியமான விஷயங்களை குயிக்கா பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் அவங்க இதுவரைக்கும் மாருதி டிசைரோட சக்சஸ் ஸ்டோரியை பத்தி குறிப்பிட்டாங்க. கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளுக்கு முன்பு லான்ச் பண்ணப்பட்ட இந்த கார் ஒவ்வொரு இந்தியனோட செடான் கார் கனவை நிறைவேற்றியது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. லான்ச் ஆன சமயத்துல இருந்து இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 27 லட்சம் கார்கள் விற்பனையாயிருக்கு. உலகத்திலேயே இது ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் செல்லிங் செடான் காரா இருக்கு. புதிய டிசைரோட டிசைனை பத்தி சொல்லும் போது ப்ராக்ரெசிவான ஸ்லீக் டிசைன் மற்றும் சிலோட் உள்ள செடான் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ராப் அரவுண்ட் LED டெயில் லாம்ப்ஸ் மற்றும் ஹெட் லாம்ப்ஸ், ரியர் ஸ்பாயிலர் மாடர்ன் டே கார்ஸுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாம இருக்கு. அண்ட் நியூ டிசைரோட மெயின் ஹைலைட்டா ஸ்ட்ரைக்கிங் மற்றும் வைடான ஃப்ரண்ட் ஃபேசியாவா குறிப்பிடுறாங்க. இன்டீரியர்லயும் மாருதி நிறுவனம் ஒரு ஸ்டெப் அஹெடா போகி டுவல் டோன் சொபிஸ்டிகேட்டான இன்டீரியர்ஸ், ஸ்பேஷியஸான கேபின் கொடுத்திருக்கிறதாவும் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் இது கூடவே எக்கச்சக்கமான ஸ்டாண்டர்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் லோட் பண்ணிருக்காங்க. எல்லாரும் எதிர்பார்த்த ஸ்ட்ரக்சரல் ரிஜிடிட்டியை என்ஹான்ஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த லான்ச் ஈவென்ட்லயே அவங்க சேஃப்டி ரேட்டிங்கை பத்தியும் பேசியிருந்தாங்க. ஃபுல் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கிறது, சேஃப்டில அவங்க எந்த அளவுக்கு கமிட்மெண்டா இருக்காங்க அப்படிங்கறத குறிப்பிட்டதாகவும் தெரிவிச்சிருந்தாங்க. சேஃப்டி மட்டும் இல்லாம ஹை எண்ட் ஃபீச்சர்ஸான 360 டிகிரி HD கேமரா, டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம் மற்றும் ஓவராலா 50+ சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இந்த கார்ல இன்க்ளூட் பண்ணிருக்கிறதாவும் தெரிவிச்சிருந்தாங்க. என்ஜின் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் Z சீரிஸ் இன்ஜின் கொடுத்திருக்காங்க. இது கம்ஃபர்டபுளான சிட்டி டிரைவ் மற்றும் ஹைவே டிரைவுக்கு சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. எப்பவுமே மாருதி கார்கள் ஃபியூல் எஃபிஷியன்சில சூப்பர்பா பெர்ஃபார்ம் பண்ணும். இந்த காரும் இந்தியாவோட மோஸ்ட் ஃபியூல் எஃபிஷியன்ட் செடானா மாறி இருக்கு. மேனுவல் டிரான்ஸ்மிஷன்ல 24.79 kmpl கொடுக்குது. ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன்ல அதிகபட்சமா 25.71 km/லிட்டர் கொடுக்குது. சிஎன்ஜி வேரியன்ட்ல கிட்டத்தட்ட 33 km/kg கொடுத்திருக்காங்க. சோ ஃபியூல் எஃபிஷியன்சில இன்னுமே இம்ப்ரூவ் ஆயிருக்கு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டிசைர். அண்ட் ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்டா இந்த கார்ல எலக்ட்ரிக் சன்ரூஃப் கொடுத்திருக்காங்க. அண்ட் சஸ்பென்ஷன் சிஸ்டத்தோட ஸ்ட்ரோக் லென்த் இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறதால இன்னுமே என்ஹான்ஸ் ரைட் குவாலிட்டி இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ரியர் AC வென்ட், ரியர் சீட் ஆர்ம்ரெஸ்ட், கீலெஸ் என்ட்ரி, புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஸ்டாப், செக்மெண்ட் லீடிங் லார்ஜஸ்ட் 9-inch டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம், 40+ இன்டெலிஜென்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பல விஷயங்களை ஆட் பண்ணிருக்காங்க. லேட்டஸ்ட் ஜெனரேஷன் டிசைர் 7 டிஃபரெண்டான பாடி கலர் ஆப்ஷன்ஸ்ல வருது. அது எல்லாத்தையுமே ஹைலைட் பண்ணிருந்தாங்க. இது கூடவே யூனிக்கான அக்சசரி பேக்கேஜஸ், காப்பரிகோ மற்றும் குரோம் ஆக்சன்ஸ்ல 2 டிஃபரெண்டான அக்சசரி பேக்ஸையும் நீங்க ஆட் பண்ணிக்க முடியும். சோ ஓவராலா இது வரைக்கும் பிராக்டிகலாவும் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாவும் இருந்த டிசைர் இப்ப இன்னுமே அதிக மைலேஜோட, குறிப்பா 5 ஸ்டார் ரேட்டிங்கோட லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த புதிய டிசைரோட லான்ச் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.